ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்முண்டலே வருகிறோம். தந்தையே, இந்த நாளிலே எங்களுக்கு தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய தகப்பன் மூலமாய் எங்களுக்கு இன்று நாளுக்குரிய உம்முடைய சத்தியத்தை எங்களுக்கு சத்திய ஆவியானவர் மூலமாய் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தந்தையே உம் பாதம் பணிந்து மன்றாடுகிறோம். உமது பரிசுத்த நாமத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய ஆவியானவரை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனே, இவ்வேளையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தினீர் கூடாததும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் தந்தையாகிய கிறிஸ்து இயேசுவின் மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் வார்த்தையும் வசனமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய பிரசன்னத்தின் நிறைவும் உம்முடைய ஆவியின் வல்லமையின் அக்கினியின் நிறைவும் உம்முடைய வெளிச்சத்தின் ஆண்டவரே நித்திய ஜீவ ஒளியின் நிறைவும் உம்முடைய சாரமும் சத்துவம் உம்முடைய கிருபா வரங்களினாலும் தகப்பனாகிய தேவனே உம்முடைய வல்லமையினாலும் ஆண்டவரே உம்முடைய சத்துவத்தினாலும் சாரத்தினாலும் சாயலாலும் உம்முடைய தெய்வீக தன்மையினாலும் ஆண்டவரே நிரப்பி அல்லேலூயா அதிகமாய் நிரப்புவீராக உம்முடைய அன்பினாலும் கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் நிரப்புவீராக. உம்முடைய மிகுந்த காருண்யத்தினாலே எங்களை மூடி மறைத்து இந்த நாளுக்குரிய ஆண்டவரே அல்லேலூயா ஆராதனையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே இந்த பிரசங்க வார்த்தைகளை யாவையும் எங்களுக்கு சத்திய ஜீவ வசனமாகிய வார்த்தையை எங்கள் யாவருக்கும் ஆசீர்வதித்து தருவீராக. தந்தையாகிய ஆவியானவரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற சர்வ ஆராதனைக்குரியவராகிய சர்வ துதிகன மகிமைக்கும் துதி சோத்திரத்துக்கும் நித்திய மகிமைக்கும் முடிவில்லா ராஜ்யத்துக்கும் ராஜாங்கத்துக்கும் நித்திய புகழ்ச்சிக்கும் கீர்த்திக்கும் அல்லேலூயா என்றைக்கும் சதா காலங்களுக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 39ஆம் வசனமும் 40ஆம் வசனமும். நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று. அப்போ இக்கட்டு காலத்திலே அவரே அவர்களுக்கு அடைக்கலம். இக்கட்டு காலம் என்று சொல்லும்போது எதுவுமே செய்ய முடியாத காலம், ஒன்றுமே பண்ண முடியாத காலம், எதுவுமே சந்திக்கப்படாத காலம், நம்பிக்கையே சுத்தமாக நம்பக்கூடிய வகையில் எதுவுமே இல்லாதிருக்கிற ஒரு காலம், சமாதானம் என்பதே அறவே இல்லாத காலம், சந்தோஷம் என்பதே அறவே இல்லாத காலம், பாதுகாப்பே இல்லாதது போல ஒரு சூழ்நிலை. நமக்கு ஒரு ஆறுதல், தேர்தல், அரவணைப்பு, நமக்கு பட்சமாக இருக்கிற காரியம் எதுவுமே இருக்காத ஒரு சூழல், எல்லாமே சூழல். அனுதினமும் ஏமாற்றத்தை சந்திக்கிற சூழல்கள். இப்படி பல வகையில் இருக்கிற இந்த இக்கட்டு காலத்தில் அவரே அடைக்கலமாய், தாவீது ராஜா அப்படித்தான் இங்கே எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அவைகள் நம்மை அழிச்சிராதபடி, இந்த கொடுமையான காலங்களும் இந்த சூழ்நிலைகளும், இந்த சூழ்நிலையில் மத்தியிலே நம்மை சுற்றி வருகிற மனுஷர்களாலே அழிஞ்சிராதபடி, நமக்குள்ளே வருகிற எண்ணங்களினாலே, தீய எண்ணங்களினாலே, அவநம்பிக்கையினாலே, அவிசுவாசத்தினாலே நாம் அழிஞ்சிராதபடி, எல்லா விதத்திலையும் எந்த விதத்திலும் அழிஞ்சிராதபடி அதிலிருந்து மீட்டெடுக்கிற ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பு கர்த்தரால மட்டும்தான் வரும்.
பூமியிலே மனிதனுடைய பாவங்களை ரட்சிக்கிறவர், பாவத்தை மன்னித்து பாவத்தை கழுவி அவனை பரிசுத்தவானாக்கி நீதிமானாக்கி அவனை திரும்ப வாழ வைக்கிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். அந்த ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து தான் வரும். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறபடியினால். அப்போ அவரை நம்பி இருக்கிறவங்க இந்த இக்கட்டு காலத்தில் அவர் தான் என் அடைக்கலம். பார்ப்பதற்கு அவர் என் வாழ்க்கையில் சுத்தமாக எங்குமே இல்லாதது மாதிரியே, அவர் என் வாழ்க்கையில் எங்குமே தென்படுற மாதிரியே இருக்கிற மாதிரியே தெரியல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், அவை இந்த சூழ்நிலையிலே அவரை நம்பி இருக்கிறவர்களுக்குத்தான் கர்த்தரிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும். அப்படின்னா விடுதலை வரும். அந்த இக்கட்டு காலம் நீங்குவதற்கு கர்த்தர் ஒருவர் தான் அந்த இக்கட்டு காலத்தை நீக்கிவிட முடியும். அந்த அவமானத்தின் காலத்தை நீக்கிவிட முடியும். வாழ்க்கையில் இருக்கிற கொடூரமான இந்த அவமானங்களை எல்லாம் நீக்க முடியும். அவரை நம்பி இருக்கிறவர்களை நாம் இந்த இக்கட்டு காலத்துக்காக காத்திருந்தவர்கள் இந்த இக்கட்டு காலத்துக்குள்ளே வர வேண்டும். இந்த இக்கட்டு காலத்துக்குள்ளே வர வேண்டும். இந்த இக்கட்டு காலத்திலே நாம் வருடக்கணக்கில் அழ வேண்டும், கதற வேண்டும், துடிக்க வேண்டும், துடிக்க வேண்டும், நம்பிக்கையற்று அலற வேண்டும், மன முறிவில் அலற வேண்டும். எல்லா விதங்களிலும் சுகவீனம், பலவீனம், எல்லா விதத்திலும் பசி, பட்டினி, நோவு, எல்லா விதங்களிலும் அலற வேண்டும் என்று காத்திருக்கிற அந்த துன்மார்க்கர்கள் விடுவிக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நன்மை வரக்கூடாது, அவங்க சுகம் பெற்றக்கூடாது, அவங்க ஆரோக்கியம் பெற்றக்கூடாது, அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிடக்கூடாது, நல்ல வருமானம் வந்துடக்கூடாது, அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டுடக்கூடாது, அவங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்திடக்கூடாது, கர்த்தர் அவங்கள விடுவிச்சிடக்கூடாது, ரட்சித்திடக்கூடாது என்று அவங்கள காப்பாற்றக்கூடாது என்று எல்லா விதத்திலும் எத்தனம் பண்ணி கொண்டு அதற்கான காரியத்தை செய்து கொண்டிருக்கிற துன்மார்க்கர்கள் என்று மனிதர்கள், துன்மார்க்கமாகிய மனிதர்கள், ஆண் பெண் என்று இருக்கிற துன்மார்க்கர்கள், அப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார் என்று வசனம் 38-39 ரட்சிப்பு கர்த்தரால் வரும் என்று. கடைசியில் முடிக்கும் பொழுது 40ஆம் வசனத்தில் கர்த்தர் ரட்சிப்பார் என்று, கர்த்தர் ரட்சிப்பார் என்று. எரேமியா 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் நடுப்பகுதியிலிருந்து. அது யாக்கோப்புக்கு, அப்படி வாசிங்க. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனாலும் அது யாக்கோப்புக்கு இக்கட்ட காலம். சங்கீதக்காரராகிய தாவீதுடைய காலத்துக்கு பிறகு வந்தவர் தான் எரேமியா. ஆனால் எரேமியாவுடைய காலத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் எரேமியா மூலமாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். அது என்று சொல்லும்போது அந்த காலத்தை குறிக்குது. யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அதிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஆழமான கிணற, ஒரு 100 அடி ஆழம் இருக்கிற கிணற மேலேருந்து நம்ம இப்படி உத்து பார்க்கறதுக்கும் கிணத்துக்கு அடியிலிருந்து மேலே பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. 100 அடி ஆழத்துலேருந்து எட்டி பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எந்த பிடியுமே இல்லை, எந்த படிக்கட்டுமே இல்லை, எந்த இதுவுமே இல்லை. அந்த ஆழத்துக்குள்ளே கிடக்கிறவனுடைய நிலைமை நம்பிக்கையே இருக்காது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கையே இருக்காது. அதுபோல் அப்படி ஒரு காலம், இக்கட்டு காலம். ஆனால் அதற்கு நீங்களாக்கி
நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் என்று. ரட்சிக்கப்படுவான் என்று. கடைசியில் என்ன சொல்லப்படுகிறது? ரட்சிப்பார் என்று சொல்லப்படுகிறது. சங்கீதத்திலும் சொல்லப்படுகிறது. 37ஆம் அதிகாரம் 38ல் 39ல் ரட்சிப்பு வரும் என்று சொல்லப்படுகிறது. ரட்சிப்புனா நம்மளை என்ன அவரவர் என்னென்ன சந்திக்கிறோமோ, பண கஷ்டம், கடன் பிரச்சனை, அது குடும்ப பிரச்சனை, நில பிரச்சனை, அது பிரச்சனை, என்னென்ன சிக்கல்கள் என்னென்ன இருக்கோ அதிலிருந்து வெளியே வர்றது தான் சொல்கிறார். அப்போ ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். எந்த நன்மையானாலும் எவைகளினாலும் சகலமும் மனிதனுக்கு வர வேண்டியது கர்த்தரிடத்திலிருந்து தான் வரும். ஆனால் கர்த்தரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு, கர்த்தரை தன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இந்த இக்கட்டு காலத்தில் அவரை நம்பி இருக்கிறவனுக்கு தான் ரட்சிப்பு வரும். அவரை நம்பி இருக்கிறவனுக்கு தான் ரட்சிப்பு வரும். ரட்சிப்பு வரும். சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1ஆம் வசனமும் 5ஆம் வசனம். சங்கீதம் 62. தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. சங்கீதம் 37ல் சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தரால் ரட்சிப்பு கர்த்தரால் வரும். தாவீது ராஜா அதில் சொல்லியிருக்குது. உங்களுக்கு சொல்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் நீதிமான், கர்த்தராலே நீதிமான் ஆக்கப்பட்டவன், கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன், அவனுக்கு கர்த்தரால் வரும் என்று தாவீது சொல்லுகிறார். 62ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறார், தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்க. அப்படின்னா ஆத்துமா அமர்ந்திருக்க கூடாதபடி தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும், ஊசலாடிக்கிட்டே இருக்கும். ஆத்துமா ஊசலாடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவர் இப்படி சொல்கிறாரு. அப்படி ஊசலாடாதபடி அல்லது நம்பிக்கையை இழந்து தவிச்சிட்டு இருக்காதபடி என் ஆத்துமா அமர்ந்திருக்குது. அப்படின்னா என் ஆத்துமா திடமாக இருக்குது, என் ஆத்துமா திடனாக இருக்குது. அவரால் என் ரட்சிப்பு வரும். அவர் எதற்காக கர்த்தரை நோக்கி எதிர்பார்த்து காத்திருக்கிறாரோ அது கர்த்தரால தான் வரும். அது கர்த்தரால் தான் வரும் அப்படி சொல்றாரு. அது வரும், கண்டிப்பா வரும் அப்படிங்கிறார். 5ஆம் வசனம், என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இங்கேயும் மறுபடியும் எதை சொல்றார்? என் ஆத்துமா நீ அமர்ந்திரு. முதல் வசனத்துல சொல்லப்பட்டது அமர்ந்திருக்கிறது. இப்போ ஒரு பிள்ளை அங்க என்ன பண்ணுதுன்னா உட்கார்ந்துருக்குது சொல்லுவோம்ல. ஒரு பிள்ளை உட்கார்ந்துருந்தா என்ன சொல்லுவோம்? உட்கார்ந்துருக்குது. எப்படி உட்கார்ந்துருக்குது? அமைதியா உட்கார்ந்துருக்குது. இன்னொரு பிள்ளைய பார்க்குறோம், அது எப்படி உட்கார்ந்துருக்குது? அது ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியே இல்லை, அது இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்குது என்ன சொல்லி. ஆனால் இவர் சொல்றாரு, ஆத்துமா கர்த்தருக்குள்ள திடமாய் இருக்கிறதுன்னு. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். எவைகளை கர்த்தரிடத்திலிருந்து, தன் நம்பிக்கையாகிய கர்த்தரிடத்திலிருந்து அவர் நம்பிக்கிட்டு இருந்தாரோ அதை அவர் சொல்றாரு. நான் நம்புகிறது அவராலே தான் வரும். இப்போ அவராலே தான் வரும் அப்படின்னா வேற எவராலையும் வராதுன்னு அர்த்தம். எவராலையும் வராதுன்னு அர்த்தம். இப்போ எவராலையுமே வராது என்று சொன்னா வேற எவரிடத்துலையும் அது இல்லைன்னு அர்த்தம். அவர் தர்றது வேற எவரிடத்துலையும் இல்லை.
ரட்சிப்பு அவர்கிட்ட இருந்து தான் வருது. மனிதனுடைய மீட்பு, விடுதலை அவர்கிட்ட இருந்து தான் வருது. இப்போ எந்த மாற்றமே இல்லை. எந்த மாற்றம்னா புரியுது இல்லையா? எந்த மாற்றமே இல்லை. எந்த மாற்றமே இல்லைங்கிற இடத்துல தான் மாற்றத்தை கொண்டு வருவது கர்த்தர். நாம் நாம் பார்க்கிறது, நாம் கேள்விப்படுறது, காதால கேட்கறது அத்தனையும் உண்மை கிடையாது. உண்மை கிடையாது. கர்த்தரிடத்திலிருந்து கேட்கிறது, கர்த்தரை காண்கிறது, அவர் உள்ளான மனிதனுக்குள்ள அவரை காண்கிறது, அவரை உணர்வது, அவரை பெற்றுக்கொள்வது, கேட்பது, இவைகள் எல்லாம் உண்மையானது. இன்னொரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதருக்கு வருகிறது கூட சந்தேகத்துக்கு உரியது. ஆனால் அவர்களுக்கு கர்த்தர், ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் இடைபடும் போது அது சரியா, வேத வசனத்தின்படி, முறைக்கல்லின்படி அது சரியா இருக்கும்போது அது கர்த்தருடையதாய் இருக்குது. அதை தவிர்த்து வருகிற பெரும்பாலும் அதை தவிர்த்து நாம் மற்றவர்கள் மூலமாய் வருகிறதை நாம் சார்ந்திருப்போமானால் அதில் மிக பெரிய ஆபத்து நிறைந்திருக்குது. பெரிய வஞ்சகம் அதுக்குள்ள நிறைந்திருக்கிறது. மிகப்பெரிய ஏமாற்றம் அதற்குள்ள நிறைந்திருக்கிறது. அவரவர் தேவனோடு கூட இடைபடுவதுதான் நல்லது. அவரவர் அப்பா உங்ககிட்ட சொல்றதுக்கும் அப்பா உங்களுக்கு சொன்னார்ன்றதுக்கும் எது ரொம்ப நல்லா இருக்கும்? அப்பா கிட்ட நீங்க போன்ல பேசுறதுக்கும், அப்பா உங்ககிட்ட வேற ஒருத்தர்கிட்ட போன்ல பேசுறது உங்ககிட்ட சொல்றதுக்கும் எப்படி இருக்குது? அதை கூட சொல்ல மாட்டீங்களா? உங்க வீட்டுல அப்பா இருக்காரு, உங்க அப்பா உங்ககிட்ட பேசுறது, நீங்க உங்க அப்பா கிட்ட பேசுறது எப்படி இருக்குது? உங்க அப்பா கிட்ட ஒருத்தர் பேசுனாங்க, உங்க அப்பா இன்னொருத்தர்கிட்ட பேசுறது உங்களுக்கு வர்றது எப்படி இருக்குது? இல்லையா? அல்ல, அங்க பேசுறதுல ஒன்று கூட இருக்கலாம், ஒன்று குறைய இருக்கலாம், அதுல சரி இருக்கலாம், அது சரியில்லாம இருக்கலாம், இல்லையா? அதுல உண்மை இருக்கலாம், உண்மை இல்லாம இருக்கலாம். ஆனால் நம்மோடு கூட தகப்பன் பேசும்போது அது தகப்பன்தான் என்பதும் முதல்ல நமக்கு தெளிவாகணும். தகப்பன்தான் நம்மளோடு கூட பேசுகிறார் என்பது தெளிவாகணும். தெளிவான பிறகு அதில் நல்ல தெளிவுக்குள்ள நம்ம தெளிவாக இருந்தால் தான் அது தெளிவாகும். தெளிவான பிறகு அப்பாவுடைய குரலுக்கும் பிசாசானுடைய குரலுக்கும் வித்தியாசம் இருக்குது. தகப்பனுடைய சத்தத்துக்கும் பிசாசனுடைய சத்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் பரிசுத்தர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அவன் அப்படியே ஆப்போசிட்டு. அசுத்தத்தை பரிசுத்தம் என்று சொல்லுகிறவன், அசுத்தத்தை பரிசுத்தம் என்று சொல்லுகிறவன், தப்பை தப்பென்று சொல்லாதவன், நல்லதை நல்லதென்று சொல்லாதவன். அதனால தான் தன் தகப்பனோடு கூட நாம் தொடர்புல இருப்பது எப்பொழுதும் நல்லது. இந்த இடை இணைப்புகள் நம்மை மோசம் போக்கும். அதில் அறிந்த தாவீது கர்த்தரோடு கூட இருந்ததுனால இதை எழுதி வச்சிருக்கிறார். நான் நம்புகிறது அவராலே வரும். 7ஆம் வசனம், அதே அதிகாரம். என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பெலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. பாருங்க, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்துல தான் இருக்கு, என் பரலோக தகப்பனிடத்துல தான் இருக்குது. 8ஆம் வசனம் பாருங்க, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அப்ப பாருங்க, ஜனங்களே எக்காலத்திலும் உங்களோடு பேசின அப்பாவை, உங்களோட இடைப்பட்ட அப்பாவோட நமக்காக தகுதியற்ற நம்மை மன்னித்து சிலுவையில் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து பிதாவினிடத்துல நமக்காக அனுதினமும் பரிந்து பேசுகிற அவரை மாத்திரம் எக்காலத்திலையும் நம்புங்க. அவர்தான் நம்மை இக்கட்டு காலத்திலிருந்து
விடுவிக்கிறவர். அந்த இக்கட்டு காலத்திலிருந்து விடுவிக்கிறவர் என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை எனக்குள்ளே இருந்தாதான் நான் அவராலே, அவர் வார்த்தை சாவாது, அவருடைய வார்த்தை சாகவே சாகாது. அதனாலே அந்த வார்த்தை நான் சாகாதபடி என்னை காத்து 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 தப்புவித்து தேவனுடைய காலமும் வேலையும் நேரமும் வரும் வரைக்கும் காத்திருக்கிற பலனையும் நம்பிக்கைக்குரிய பலனையும் கொடுத்து 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 நடத்திட்டு வரும். இந்த இடை இணைப்புகளால, மறுபடியும் சொல்லுகிறேன், இடை இணைப்புகளாலே மிக பெரிய, எந்த நேரத்திலும் கேபிள் கட் ஆகும். இணை இணைப்புகள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை இன்னார் சொல்றார் இன்னார் சொல்றார் இன்னார் சொல்றார் இன்னார் சொல்றாருன்னு சொல்றாங்களே, அதான் இடை இணைப்பு. இந்த இடை இணைப்பு என்பது எப்பொழுதும் டேஞ்சர் என்பது எப்போ தெரியும்னா, நம்ம எல்லாத்தையும் இழந்து நின்றுகிட்டு இருக்கும்போது தான் தெரியும். இல்லது எல்லாமே நம்ம கிட்ட இருந்து உறிஞ்சி எடுக்கப்பட்ட பிறகு, அல்லது ஆடுகளைப் போல ஓநாய்கள் வந்து எல்லாவற்றையும் சூறையாடி கொண்டு போன பிறகு, ஒரு எலும்பு கூட விட்டு வைக்காத ஓநாய்கள், சின்ன சின்ன தீர்க்க புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விடியற் காலத்திலே ஒரு எலும்பு கூட விட்டு வைக்காத ஓநாய்கள். அப்போ ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு, கர்த்தருடைய பெயரினாலே ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு வந்த ஓநாய்கள் ஒன்று கூட விட்டு வைக்காதபடி, ஒன்று கூட இவ்வளோண்டு எலும்பு கூட விட்டு வைக்காதபடி எல்லாவற்றையும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. எல்லாமே எடுத்துக்கிட்டு போனாலும் உயிர்ப்பிக்கிற தேவன் ரட்சகர் கர்த்தர், அவரோடு கூட நாம் இருப்போமானால் நம் தவறுகள், தப்புதல்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் கிருபையாய் மன்னித்து மனதார அவர் பாதத்திலே வந்து விடும்போது, அவர் அடித்தாலும் நிச்சயமாய் அரவணைத்து கொள்ள கூடியவர், அரவணைத்து கொள்வார், நிச்சயமாக அரவணைத்து கொள்வார். வேற யாரும் அரவணைக்கவே முடியாது. அரவணைக்கிறேன் என்று சொன்னாலும் அது பொய். ஆதரவாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் பொய். பட்சமாக இருக்கிறேன் என்று சொன்னாலும் பொய். துணை செய்கிறேன் என்று சொன்னாலும் பொய். கர்த்தர் தான் சொல்லியிருக்கிறார், நானே உனக்கு சகல ஆறுதல்களின் தேவன், நானே உனக்கு துணை செய்கிற தேவன், நானே உனக்கு துணை செய்கிற தேவன், நீ பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன், பயப்படாதே என்று சொல்லுகிற தேவன். நாம் அழுகைக்கு, அந்த உண்மையான மனம் திரும்புதலின் அழுகைக்கு, பாவ மன்னிப்பின் அழுகைக்கு, அந்த இறக்குதலின் கெஞ்சுதலின் அழுகைக்கு மனம் இறங்கக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான். அவர் மன்னித்ததை திருப்ப மறுபடியும் நம் பாவங்களை கடலின் ஆழத்தில் போட்டதை திருப்பி கொண்டு வந்து காமிக்கிறவரே கிடையாது. நம்மை போன்ற மனிதர்கள் அதையே நித்தமும் அந்த வீழ்ச்சியை குறித்தே சொல்லி சொல்லி கொன்னுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நன்மை அவங்களுக்கு செய்தாலும் சரி, எவ்வளோ பணிவிட செஞ்சாலும் சரி, எவ்வளோ பாடு பார்த்தாலும் சரி, எவ்வளோ அனுசரியான வார்த்தைகளை சொன்னாலும் சரி, அவங்கள தேத்துற வார்த்தைகளை சொன்னாலும் சரி, அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சொன்னாலும் சரி, அத்தனையும் எதிராக வந்து 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 பீறி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பீறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அந்த பீறினதில் ஒரு திருப்தி வருதா? அது கூட வராது. இவ்வளோ பீறிட்டோமே, இதுக்கு மேலே பீறுறதுக்கு அங்கே என்ன இருக்குது, அங்கே பிறான்றதுக்கு என்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எல்லாமே பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், நான் அப்படி என்ன பண்ணேன், நான் அப்படி என்ன பேசிட்டேன், அப்படி என்ன உன்னை நடத்திட்டேன். பாவமே செய்யாத மனுஷர்கிட்ட தான் நான் வாழ்வேன்னு சொன்னால் சொல்கிறவங்களே முதல்ல பாவி. அப்புறம் அவங்க அங்கங்கே பாவமே இல்லாதவர் பரிசுத்தர் கர்த்தர் மட்டும்தான். மனிதன் அத்தனை பேரும் பாவத்தில் விழுந்தவர்கள் தான், பாவத்தில் கர்ப்பம் தரித்து அதிலே தான் பிறக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாவத்திலே வாழு என்று தேவன் சொல்லலை, பாவத்திலேருந்து வெளியே வரத்தான் சொல்கிறாரு. அந்த பாவத்தோடு வந்துடு, பாவத்தை விட்டு வந்துடு, நீ என்னிடத்தில் வந்துடு, உங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் நான் எடுத்துட்டு பரிசுத்தராகி என்னுடையவைகளினாலே உன்னை நிரப்புகிற தேவன். அதனால் எந்நேரமும் எந்த நேரமும் நம்மளோடு கூட சம்பாஷிக்கிறவரோடு இருந்தாதான் இந்த இக்கட்டு காலத்தில் தாக்கு பிடிக்க முடியும். இல்லைன்னா தாக்கு பிடிக்க முடியாது. வருகிற மன நோவு, மன வலி,
அந்த மன துயரம், சஞ்சலம், அந்த வருத்தம், அந்த கசப்பு பிழிஞ்சு எடுத்துக்கிட்டே இருக்கும். பிழிஞ்சு எடுத்துக்கிட்டு உங்களால் கற்பனை செய்ய முடியாத அவமானத்தை சந்திக்கணும் அந்த இக்கட்டு காலத்தில். உங்களால் இரவும் பகலும் யோசித்தா கூட உங்களால் அதை யோசிக்கவே முடியாத அசிங்கத்தை சந்திக்கணும். அந்த இக்கட்டு காலம் முடிகிற வரைக்கும் திராணியற்றவர்களும் புரோஜனமற்றவர்களும் பயனற்றவர்களுமாய் உபயோகமே இல்லாதவர்களாய் சல்லி பைசாக்கு புரோஜனம் இல்லாதவர்களாய் மிதியடிகளாய். மிதியடினா தெரியும்ல, இப்போ நீங்கள் உள்ளே வரும்போது எதை மிதிக்கிறீங்க? உள்ளே நுழையும் போது கீழே ஒரு இருக்கும்ல, கீழே ஒரு மிதியடி கூட தெரியாதா? காலை மிதிக்கிறோமே, அதான் மிதியடி. அதில் என்ன பண்ணுவோம், சிலர் வந்து காலை வச்ச உடனே ஒரு தேய், அதில் காலை வச்சு ஒரு தேய்ச்சிட்டு தான் வருவோம். மிதியடிக்கு சொல்ல தெரியாது. அதுபோல் மிதியடி வருகிறவர்கள் போகிறவர்கள் காண்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் மிதியடியாக இருக்கணும். எவைகளாக இருக்கணும்? மிதியடியாக இருக்கணும். இது எல்லாம் இந்த இக்கட்டு காலத்தில் சந்திக்க வேண்டியிருக்கும். மற்றபடி எந்த மனுஷனுடைய உதவியும் ஒத்தாசை ஒன்று கூட எந்த விதத்திலையும் கிடைக்காது. எப்பேற்பட்ட ஒத்தாசையாக இருந்தவர்கள், அன்புள்ளவர்களாக இருக்கிறவர்கள் கூட 10,000 அடி தூரத்தில் தான் போயிடுவாங்க. 10,000 அடி தூரத்தில் தான் போயிடுவாங்க. இந்த அனுபவங்களை எல்லாம் தாவீது தன் வாழ்க்கையில் கண்டதுனால தான். சங்கீதம் 109 சங்கீதம் 25 29. 109 சங்கீதம். நான் அவர்களுக்கு நிந்தையானேன், அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும். உமது கிருபையின்படி என்னை இரட்சியும். இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவார்களாக. உமது அடியானோ மகிழக்கடவன். என் விரோதிகள் லச்சையால் மூடப்பட்டு தங்கள் வெட்கத்தை சால்வையைப் போல் தரித்து கொள்ள கடவர்கள். 26. என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும். உமது கிருபையின்படி என்னை இரட்சியும். உமக்கு முன்பாக எனக்கு எந்த அருகதையே தகுதியே எதுவுமே கிடையாது. நீதி நியாயம் எதுவுமே கிடையாது. உங்கள் மிகுந்த கிருபையினால் என்னை என்ன செய்திருங்க? ரட்சித்திருங்க. இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும் அவர்கள் அறிவார்களாக. எவர்களே? நீ இந்த இக்கட்டு காலத்தில் இருந்து நீ வெளியே வரப்போறதே கிடையாது. இந்த இக்கட்டு காலத்தில் இருந்து நீ வெளியே வரப்போறதா? இணைப்புகளாய் இருந்தவர்கள், அநேக காலங்களாய் இணைப்புகளாக இருந்தவர்கள் கூட இந்த நிலைக்கு வந்துடுவாங்க. எந்த நிலைக்கு? நீ இக்கட்டு காலத்திலிருந்து வெளியே வர்றதில்லை. வருவேன்னு சொன்ன இணைப்புகள் எல்லாம் இனி நீ வருவதில்லை. அப்படின்னா சத்துருக்களும் பகஞ்சர்களும் துரோகிகளும் காட்டு மிருகங்களும் துஷ்ட மிருகங்களும் ஆமானின் கூட்டங்களும் ஏசபேலின் கூட்டங்களும் பார்வோனின் கூட்டங்களும் எவ்வளவு அதிகமாய் சொல்லுவாங்க. அவங்க யாரு பாருங்க. அவர்கள் என்னை பார்த்து என் தலையை துலுக்குகிறார்கள், தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். 25 வசனத்தில் இருக்குது. நான் அவர்களுக்கு நிந்தையானேன். யார்களுக்கு? இந்த பகைஞர்களும் துரோகிகளுக்கும் இந்த இணைப்புகளுக்கு
நான் என்னவானேன்? நிந்தையானேன் என்று சொல்லி. அவர்கள் அறிவார்களாக என்று சொன்னது இதைத்தான். எது தாவீது சொன்னது? அவர்கள் என்று சொன்னது அவர்கள் அறிவார்களாக என்று சொன்னது. அடுத்தது 28ல் அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய பிள்ளைகள் இக்கட்டு காலத்துல வெளியே வந்துடவே யாரால? கர்த்தரால நீங்களாக்கி ரட்சிக்கப்பட்ட கூடாது. ரட்சகராகிய தேவன் ரட்சித்திரவே கூடாது. ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வந்துடக்கூடாது என்பவர் சொல்றவங்க தான் உன் தலை மேல கத்தி இருக்கு, உன் கழுத்துல கத்தி இருக்கு, உன் கழுத்துல இந்த சத்தம்லாம் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களான்னு யோசித்து பார்த்துக்கோங்க. உன் கழுத்துல கத்தி இருக்கு, உன் தலையில கத்தி இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, மீள முடியாது, வெளியே வரவே முடியாது. இந்த இணைப்புகள் இந்த இதுவும் ஒரு வகையான இணைப்பு தான். இதுவும் ஜெபம் பண்ணும். இதுவும் என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். இதுவும் பிரசங்கத்தின் வார்த்தையை சொல்லும். இதுவும் புரியலன்னா அப்பனா இங்கேயே அது புரியலைன்னா அப்போ வீட்டில் எவ்வளோ பெரிய டம்மியாக இருக்கணும், கர்த்தரோட தொடர்பு இல்லாமல் டம்மியாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ பெரிய டம்மி பீஸாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ வெறும் இணைப்பு வழியாய் வருகிற தண்ணியை குடிச்சு வளராது. தகப்பனுடைய நேரடி தொடர்பில் வருகிற தண்ணீரை பருகுவது தான் வளரும். இது சின்ன சின்ன ஒத்தாசைகளுக்கு வேணா இணைப்பு நமக்கு இருக்கலாமே தவிர, ஆனால் இணைப்பு நமக்கு பிரதானமான ஒரு பைப் லைனாக இருக்கவே கூடாது. என்னைக்கு இணைப்பு லைன் நமக்கு பிரதானமான லைனாக வருதோ அன்னைக்கே ஒன்றும் இல்லாமல் டோட்டலாக ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்கும் போது தான் நமக்கு மெயின் லைன் தான் நமக்கு நல்லது என்பத தெளிவு வரும்போது நம்ம கையில் எதுவுமே இருக்காது. கர்த்தர் மட்டும்தான் இருப்பார். அப்போ கர்த்தர் இருக்கிறதுனால தான், கர்த்தர் ஜீவ தண்ணீராகிய கர்த்தர் இருக்கிறதுனால தான், அதனால தான் அவர்கிட்ட இருந்து வாங்கி பருகிறோம். வேதம் வசனம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவனுக்குள்ளே ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று. இணைப்பு வழியில வராதியா, அது கொஞ்ச காலத்துக்கு தான். எங்கேயாவது ஒதுங்கும் போது மழை சாரல் படுது பாருங்க, அதுதான் அது. நீங்க எங்கேயாவது ஒரு அருவியில குளிக்கிறதுக்கும் அல்லது அடைமழையில நீங்க நனையறதுக்கும் இந்த சாரலுக்கும் வித்தியாசம் இருக்கு. படுகிற ஒரு மலைக்கு ஒதுங்கி இருக்கும் போது படுற சாரல் தான் இந்த இணைப்பு வடிகளை. இந்த இணைப்பு வடிகளை எல்லாம் ஆதரித்து வர்றது அவ்வளவு ஆபத்து. இணைப்பு வழியை ஆதரிக்க வருகிற அத்தனை ஆதரிப்புகளும் மிகப்பெரிய ஆபத்து என்பதை எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது தான் அப்பதான் தெரிய வரும். ரட்சிப்பு கர்த்தரிடத்துல தான். இரவும் பகலும் தன் தவறுகளை, மீறுதல்களை, தப்பிதங்களை, தன் மதிகேட்டை, தன் புத்தியீனத்தை, அறிவீனத்தை மற்றவங்க அறிவை நம்பினது, மற்றவங்க ஞானத்தை நம்பினது, மற்றவங்க புத்தியை நம்பினது, பின் விளைவுகளை யோசிக்காம நாம் செய்தது, நடந்து கொண்டது, பின் விளைவுகளை குறித்து சுத்தமாக யோசிக்காம பிளண்டா நடந்து கொண்டது, மற்றவர்களை சார்ந்து மற்றவர்களை நம்பி நடந்து கொண்டது எல்லாமே நம்மை சூறையாடுகிற ஓநாய்கள் என்று. அதனால தான் தாவீது ராஜா சொல்றாரு, நீர் அவர்கள் சபித்தாலும் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும். அவர்கள் அப்ப சபிக்கிறாங்க, தலையை துளுக்குறாங்க, எழும்புறாங்க. அவர்கள் வெட்கப்பட்டு
போவார்களாக. என் விரோதிகள் லெட்டையால் மூடப்பட்டு, என் நன்மையை விரும்பாத விரோதிகள், என் சாவை விரும்புகிற விரோதிகள் வெட்கத்தால் சால்வை போல் தரித்து கொள்ள கடவர்கள் என்று கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்றார். கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார், கர்த்தரிடத்துல வேண்டுதல் பண்றார். ஆனால் அதுல 27 ஒரு ரிசல்ட்டை சொல்றாரு. இது உமது கரம் என்றும், கர்த்தாவே தேவரீர் இதை செய்தீர் என்றும். அப்ப இந்த ரட்சிப்பை நீர்தான் எனக்கு செய்தீர், நீர்தான் எனக்கு தந்தீர், நீர்தான் எனக்கு என்ன செய்தீர், எனக்கு கொடுத்தீர். இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீர், இந்த ரட்சிப்பை எனக்கு கொடுத்தீர் என்று. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவ நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாத்தியங்களை வாசித்து பாடுவோம் என்று எழுதி வைத்தான். கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். கர்த்தர் என்னை, அங்க நம்ம சங்கீதத்திலெல்லாம் வாசித்தோம், ரட்சிப்பு கர்த்தரால் வரும். என் ஆத்துமாவை அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். என் ரட்சிப்பும் மகிமையும் கர்த்தரிடத்தில் இருக்கிறது என்று தாவீது எழுதின சங்கீதத்தில் வாசித்தோம். ஆனால் இங்கே ஏசாயாவின் புஸ்தகத்தில் எசேக்கியா ராஜா சொல்றது, எசேக்கியா ராஜா சொல்லு, தாவீதின் சந்ததியில் வந்த ராஜா, தாவீதின் சந்ததியில் வந்த ராஜா எழுதி வச்ச வார்த்தை, கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார் என்று. வருவார் இல்லை, வந்தார் என்று, என்னை ரட்சிக்க வந்தார் என்று. எதை? ஏன்னா அவருக்கு இனி லைஃப் இல்லை, முடிஞ்சு போச்சு, அவர் லைஃப் முடிஞ்சு போச்சு. இனி அவருடைய விளக்கு அணைஞ்சிரும், அவருடைய விளக்கு அணைஞ்சிரும் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமா சொல்லப்பட்டுடுச்சு. நீ மரித்து போவே என்று சொல்லி 38ஆம் அதிகாரம், ஏசாயா 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். இங்க ஒரே ஒரு வித்தியாசம், எசேக்கியாவுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. இதுல இருக்குது என்னன்னா, இது சொன்னபோது, இந்த காரியம் நீ படைக்க மாட்டாய் என்று சொன்னபோது கர்த்தர் தான் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. சிலர் சொல்றாங்க இல்லையா, எனக்கு காமிச்சிட்டாரு. சில இணைப்புகள்லாம் சொல்லுது இல்லையா, வைக்காத இணைப்பு இருக்குது, வச்ச இணைப்பு இருக்கு, நாம ஏற்படுத்திக்கிட்ட இணைப்பு இருக்கு, நாம ஏற்படுத்திக்காதபடி நம்மோடு இணைச்சிக்கணும்னு வர இணைப்புகள் இருக்கு. இணைப்புகள் என்கிற லைன் இருக்கு. அந்த லைன் எல்லாம் என்ன சொல்லுது? அந்த லைன் எல்லாம் என்ன சொல்லுது? கர்த்தர் எனக்கு காமிச்சிட்டாரு, கர்த்தர் எனக்கு தெளிவா காமிச்சிட்டாரு, தீர்க்கமா எனக்கு காமிச்சிட்டாரு. எப்படி எனக்கு காமிச்சிட்டாரு? க்ளோஸ். என்னது? உங்க கதை என்னது? க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. என்னது? முடிஞ்சு போச்சு. யார் நியமிச்சது? இந்த தேவன் வைக்காத இந்த இணைப்புகளை எல்லாம் தேவனே வைக்கல, மனுஷனும் வைக்கல,
மனுஷனும் வைக்கல, மனுஷனும் கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷனும் வைக்கல. அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட இணைப்புகள் அதோட முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சு போகுது. அது என்ன ஆனாலும் சரி, அதெல்லாம் எனக்கு சொன்னது தான் நடக்கும், எனக்கு காமிச்சது தான் நடக்கும்னு சொல்றதுக்கு இந்த எலியாவே சொல்ல முடியாது. கர்த்தருடைய அருமையான தாசனாகிய, பிரியமான தாசனாகிய எலியா தீர்க்கதரிசி கூட அதை சொல்ல முடியாது. அப்படி எலிசா தீர்க்கதரிசி கூட சொல்ல முடியாது. கர்த்தருடைய தாசனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி கூட சொல்ல முடியாது. சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, ஒருபோதும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எந்த வகையிலுமே இணைப்பு இல்லாத, தேவனாலும் மனுஷனாலும் இல்லாத இந்த இணைப்பு அவ்வளவுதான் என்று ஆண்டாண்டு காலமா இதையே சொல்லுதுன்னா அது எது? அது சர்பத்தினுடைய ஒரு சர்பத்தினுடைய ஆவி. அப்போ சர்பத்தினுடைய ஆவி அவ்வளவு தீர்க்கமா திடமா இருந்து உறுதியா இருந்து சொல்லுது, அது சொல்றபடி தான் இருக்கும்னு. அது சொல்றபடி தான் நடந்ததாகவும், இனி அதன்படியே தான் அது சம்பவித்தபடியே அப்படியே தான் இருக்கும் என்பதில் அது அவ்வளவு தூரமா அது ஆணித்தரமா சொல்லுது. அதை கேட்கிற ஆத்மாவுக்கு எப்படி இருக்கும்? 24 மணி நேரமும் வருட கணக்கில் கேட்கும்போது அந்த ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கும்? கேட்கிற ஆத்துமாவுக்கு எப்படி இருக்கும்? என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது சொல்றார் தாவீது. இதே போலதான் தாவீதும் அவர் பல விதத்துல இந்த காரியங்களை, பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்ததுனால தான் எழுதி வச்சிருக்கிறார். தேவனுடைய ஆவியானவரால எழுதி வச்சிருக்கிறார். அப்படி சொல்வது, இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்வது வேதத்துக்கு முற்றிலும் புறம்பானது. வேதத்தில் முற்றிலும் புறம்பானது. கர்த்தருடைய வார்த்தை இவருக்கு கிடைச்ச மாத்திரத்திலே கொடுத்த தேவனிடத்திலிருந்து, கொடுத்த தீர்க்கதரிசியினிடத்துல போய் முட்டி போட்டுக்கின அழுவல, கொடுத்த தேவனிடத்துல போய் அழுவுறார் எசேக்கியா, கதறி அழுவுறார் எசேக்கியா. அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நாம் இதை கேட்ட மாத்திரத்திலே ஒன்று இணைப்பு கிட்ட போய் முட்டி போட்டு விடுவோம், இல்லை நம்முடைய பங்க கிட்ட முட்டியை போட்டுட்டு இப்படி ஒன்று வந்துடுச்சு, இப்படி ஒரு காரியம் வெளிப்பட்டுடுச்சுன்னு சொல்லி நம்ம அங்கே கொட்டி தீத்துருவோம். ஆனால் இவர் அப்படிலாம் செய்யாதபடி எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக நடந்துகிட்டவர். இப்போ உண்மையும் உத்தமமாக நடக்காதவங்க கதி இது. கர்த்தர்கிட்ட இவர் உண்மையும் உத்தமமாக நடந்தவர் கர்த்தர் பார்வையிலே உண்மையா நடந்தவர். இவர் உண்மையா பார்வையில் பரிசுத்தமும் உண்மையும் உத்தமமும் நீதியுமாய் நடந்த ராஜா இவர், இந்த எசேக்கியா ராஜா, கர்த்தருக்கு பிரியமான ராஜா. கர்த்தர் சொன்னதை செய் என்று சொன்னதை செய்த ராஜா, செய்யாதே என்று சொல்றதை ஒருபோதும் செய்யாம இருந்த ராஜா. அப்போ செய் என்று சொல்லுகிறத செய்யாம, செய் என்று சொல்றத செய்யாம, செய்யாதே என்று செய்த ராஜாவை அழிக்கதானே செய்யணும். அப்படி அழிக்காதபடி இருக்கதான் ராஜாதி ராஜா பூமிக்கு வந்தார். ராஜாதி ராஜா பூமிக்கு வந்தார். வந்து சும்மாவா வந்தாரு? எப்படி வந்தாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விளக்கத்துக்கு போனால் நிறைய போடும். அவர் இருக்கிற தன்மையில விட்டு ஒன்றுமில்லாதவரை போல அவருடைய பிள்ளைகளை ஆவிக்குரியபடியும் பூமிக்குரியபடியும் ஐஸ்வர்ய சம்பந்தர்களாக ஆக்குவதற்கு ஐஸ்வர்ய சம்பந்தனர் தரித்திரரானார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கொடுக்கிற மன்னிப்பு விலையேற பெற்ற ஐஸ்வர்யம். மன்னிப்பு உலகத்தில் யார்கிட்டையுமே கிடையாது, அவர்கிட்ட தான் இருக்குது. எல்லாமே சகலமும் அவர்கிட்ட தான் இருக்கு, சகலமும் அவரால் தான் உண்டாச்சு, சகலமும் அவருக்கென்றே உண்டாக்கப்பட்டது. எல்லாமே அவர் தான், எல்லாமே அவர் தான். அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம் இரட்சகராகிய ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தர். அப்போ அவரிடத்திலிருந்து தான்
வந்தது. அப்போ அவர் தான் வந்தார். எல்லா விதத்திலும் அழிக்கிறவன் கரத்துல கொடுத்து அழித்து கொண்டு கெட்டு போனவர்கள், எல்லா விதத்திலும் ஒண்ணு விடாம அசுத்தமாகி கெட்டு போனவர்கள், கரைப்பட்டு கெட்டு போனவர்கள், தேவனுடைய கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் சினத்துக்கும் தீர்ப்புக்கும் ஆளானவர்கள், ஆக்கினை தீர்ப்புக்கும் ஆளானவர்கள், மரணத்துக்கு தங்களை விற்று போட்டவர்கள். அவர்களை மன்னித்து, அவர்களுக்கு ரத்தம் சிந்தி கழுவி, அவர்கள் சாத்தான் இடத்துல கொடுத்ததுனால அவங்கிட்ட இருந்து வந்தது இருக்கிறத எல்லாவற்றையும் எடுத்து எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி, பரிசுத்தர் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அதையெல்லாம் அப்புறப்படுத்தி, அவராலே நீதிமானும் பரிசுத்தவானும் அவர் பிள்ளையாக்கத்துக்கு தான் வந்தார். எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுக்க, விடுவிக்க, எல்லாம் இப்படி சம்பாதிச்ச சாத்தான் பேச்சை கேட்டு, சாத்தான் மனுஷர் பேச்சை கேட்டு, சுய ஞானத்தை, சுய புத்தியை நம்பி, இணைப்புகளை நம்பி விழுந்து போன மனுஷனை தூக்கி எடுக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். அவனிடத்துல இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் அழிக்கவும், பிசாசின் சுவாபங்களை எல்லாம் அழிக்கவும், இனி ஒருபோதும் இணைப்புகளை நம்பி வாழாதே என்பதை குறித்து எல்லாவற்றிலும் இருந்தும் புத்தி தெளிவை உண்டு பண்ணவும், கர்த்தர் கொடுக்கிற மறுவாழ்வை பெற்று வாழ்ந்திருக்கவும், எல்லா பிரச்சனையிலிருந்து சிக்கல்களிலிருந்து நீங்களாகி, எல்லாவற்றிலிருந்தும் நீங்களாகி வாழ்வதற்காக வந்தார் கர்த்தர். இவர் எந்த தப்பும் தவறும் எந்த இதுவும் செய்யாதவர். அழுவுறார், கதர்றார். 3ஆம் வசனம். கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும். நம்ம அப்படி சொல்லவே முடியாது. உமக்கு முன்பாக நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் இங்க ஒருத்தரும் சொல்ல முடியாது. சொல்லவே, நேத்திக்கு வரைக்கும் ராத்திரி வரைக்கும் நம்ம என்ன பேசணும், என்ன புலம்பணும், என்ன கொட்டணும்னு நல்லா தெரியும். கர்த்தருக்கு கொட்டணும்னு தெரியும். நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். பாருங்க, நீ போய் எசேக்கியாவை சொல்லியிருக்கலாம்ல, இவரு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கலாம்ல. கர்த்தர் சொல்லிட்டாரு. சொன்னது தான். முடிஞ்சு போச்சு. உன் பொண்ணுது முடிஞ்சு போச்சு. உன் பையன் முடிஞ்சு போச்சு. என்ன பையனோட கூட இருக்கிறதுக்கு என்ன பேருன்னு தெரியாது, அதுக்கு முடிஞ்சு போச்சு, இதுக்கு முடிஞ்சு போச்சு, அதுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ அந்த பேரை சொல்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. முடிஞ்சு போச்சு, இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு. எல்லாமே என்னது கடைசியா முடிஞ்சு போச்சு. என்ன ஆகி போச்சு? முடிஞ்சு போச்சு. ஆனால் இங்கே சொல்லப்படுங்க, அப்போ அவர் சொல்லியிருக்கலாம்ல, அப்பா சொல்லிட்டாரு, அவ்வளோதான். என்ன ஆண்டவர் இப்போ தான் சொன்னீங்க, நான் போய் சொன்னேன், அப்புறம் நான் போய் சொன்னேன், நான் தான் சொன்னேன்னு சொல்லி ராஜா ஏதாவது தப்பா எடுத்துட்டாருன்னா அப்படிலாம் கேட்டிருக்கலாம் அவர். என்ன ஆண்டவர் திருப்பி மறுபடியும் மாற்றி விட்றீங்க, கொஞ்சம் இப்போ தான் அமிச்சிங்க, திருப்பி கொஞ்ச நேரம் போக சொல்கிறீங்க, போய் சொல்கிறீங்க, அப்படிலாம் அவர் எதுவும் பேசலை. கரெக்டாக கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே போய் அங்கே திரும்ப சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய ஏசாயாவுக்கு உண்டானது. நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது. எப்படி சொல்றாரு? அந்த அவர் தன்னை அட்ரஸ் பண்ற காரியம் என்ன? உன் தகப்பனாகிய தாவீது. இப்போ உன் தகப்பனாகிய தாவீதுன்னா எசேக்கியாவுக்கு டைரக்டா அப்பா இல்லை, இவர் முற்பிதா சொல்றேன்ல, கொள்ளு பாட்டேன் அந்த மாதிரி கொள்ளுப்பாட்டேன். ஆனால் இங்கே சொல்லப்படுது என்ன? உன் தகப்பன் என்று. உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற, எசேக்கியாவின் தேவனாயிருக்கிறேன்னு சொல்லலாங்க. நான் எசேக்கியா கர்த்தருக்கு பிரியமானவர் தான், அருமையான மகன் தான், அருமையான ராஜா தான். ஆனால் கர்த்தர் எப்படி சொல்றாருன்னு, தாவீது மறித்து பல 100 ஆண்டுகளாவது. எத்தனை ஆண்டுகள்? பல தலைமுறைகள் போயிடுச்சு. ஆனாலும் யாரை வச்சிருக்கிறார் கர்த்தர் உள்ளத்துல வச்சு? தாவீதின் பேரை சொல்லிதான் சொல்றார். நான் தாவீதின் தேவன் சொல்றார். நான் தாவீதின் தேவனா இருக்கிற. அந்த தாவீது செய்யாத தப்பா? தாவீது செய்யாத பாவமா?
ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒரே இதுலேயே ஒன்று மேலே ஒன்று ஒன்று ஒன்றுன்னு விபச்சாரத்தில் விழுந்து, அசுத்தத்தில் விழுந்து, பாவத்தில் விழுந்து, பொய்யே சொல்லி ஏமாற்றி வஞ்சித்து ஒருவனுடைய உயிரையே எடுத்து கொலைபாதகத்தை பண்ணவர் தான் தாவீது. அவரை விட்டு வைக்கலாமா? அவர் லைஃப் முடிஞ்சது தானே? இல்லை, கர்த்தர் பாதத்தில் வந்து அவர் இரக்கம் பெருசு, அவர் கிருபை பெருசு, அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அவர் பாதத்தில் விழுந்துருவோன்னு வந்து விழுந்துட்டார். அதுக்கு பிறகு அவர் கர்த்தருக்கு பிரியமானவராக நடந்தார். கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை அவர் செய்ததில்லைன்னு கர்த்தரே எழுதி வச்சிருக்கிறார். கர்த்தரே அவரை எழுதி வச்சிருக்கிறார். அவருக்கு செகண்ட் லைஃப் கொடுத்தார் கர்த்தர். அவருக்கு செகண்ட் லைஃப் கர்த்தர் கொடுத்தார். அப்போ இங்கே சொல்லப்படுது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்றார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ரட்சிப்பு கர்த்தரிடத்திலிருந்து வருது. அதனால தான் சொன்னார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். அவர் எதில் வியாதிப்பட்டிருந்தாரோ அது நல்லாயிடுச்சு. அது நல்லான ஒன்று தான் அவர் சொல்கிறார், என்னை கர்த்தர் ரட்சிக்க வந்தார்னு. அவர் என்ன நோவு கண்டாரோ, என்ன வியாதி கண்டாரோ அது அவரை விட்டு போயிருச்சு. அவர் என்ன பிரச்சனையை சந்திச்சாரோ, என்ன இக்கட்டு காலத்தை சந்திச்சாரோ அது போயிருச்சு. அது அவரை விட்டு கர்த்தரால போயிருச்சு. கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார். கர்த்தர் இந்த வார்த்தையை நாம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தை ஆகிய தேவனே, உம்முடைய மிகுந்த கிருபையின் இரக்கத்தின் மகா தயவாலே ஆண்டவரே, மிகுந்த ஒத்தாசையினாலே தாங்கி பிடித்து ஏந்தி சுமந்து தப்புவித்து ஆண்டவரே, கிருபையாய் உம்மை சார்ந்து பற்றி கொள்ள செய்து உம்முடைய ஆவியின் அனுக்கிரகத்தை அருளி செய்து ஆண்டவரே, உம்முடைய வல்லமையும் சத்துவத்தையும் பலனை அனுக்கிரகம் செய்து இந்த நாளின் ஆராதனையை ஆண்டவரே உமது பார்வையிலே உம்முடைய வழிநடத்தலின் சித்தத்திலே நேர்த்தியாய் நடத்தி தந்த கிருபைக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். சர்வ ஆராதனைக்குரியவரே, உமக்கே கோடி 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 ஸ்தோத்திரம். ஆராதனையில் பங்கு பெற்றவர், லைவில் பங்கு பெற்ற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும், நன்மை செய்யும், அற்புதங்களை அதிசயங்களை செய்து கர்த்தர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதை மெய்ப்பித்து கர்த்தர் ரட்சிக்க வந்தார் என்பதை அறிந்து ருசிக்க கிருபை செய்யும். உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் மனிதர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.